நம்ம டேலியில நம்ம ஸ்டாக் ஐட்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போங்க. அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்டாக் ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் குவான்டிட்டி எல்லாம் இருக்குங்க. ஓப்பனிங் குவான்டிட்டி, க்ளோசிங் குவான்டிட்டி எல்லாமே இருக்கும். டிரான்சாக்ஷன் நிறைய இருக்குங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்டாக் ஐட்டத்துல வந்து க்ளோசிங் குவான்டிட்டி தப்பா இருக்கு, எல்லாமே நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கு, இல்ல நம்மகிட்ட பிசிக்கல் ஸ்டாக் ஒன்று இருக்கு, டேலியில வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலரா இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டு அடுத்த தேதியிலிருந்து நான் என்ன பண்ணணும், புதுசா வைக்கணும். அப்போ எங்கிட்ட 2000 3000 ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. அதை எப்படி நான் வந்து இந்த பர்டிகுலர் டேட்ல மட்டும் நான் ஜீரோ பண்றது? ஏன்னா நீங்க ஜீரோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்தீங்க, குவான்டிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கிறது மட்டும் தான் ஆகுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து நம்ம லைவ்ல வந்து டிரான்சாக்ஷன் நிறைய என்ட்ரி போட்டிருப்போம். அப்போ இந்த பர்டிகுலர் டேட்ல மட்டும் நான் இதை என்ன பண்ணணும், ஜீரோ பண்ணணும். அப்போ அத்தனையுமே ஜீரோ பண்ணிட்டு இப்போ பிசிக்கலா எங்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஜீரோ பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனதுங்க. இந்த வீடியோல நான் வந்து என்ன சொல்ல போறேன், என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாக் ஐட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தப்பா இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டத்தை ஜீரோ பண்றது எப்படி, அதை வந்து நம்மளுடைய டிடிஎல் மூலமா எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்ல போறேங்க. இது வந்து நம்ம மேனுவல் ஒர்க்கே கிடையாதுங்க. நம்ம டிடிஎல் மூலமா நம்ம அதை பண்ணிக்கலாங்க. அந்த டிடிஎல் எப்படி யூஸ் பண்றது, எப்படி எல்லா ஸ்டாக் ஐட்டத்தையும் வந்து ஜீரோ பண்றதுங்கிறத தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, பிசிக்கல் ஸ்டாக் போடலாம். பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரி போட்டோம்னா உங்களுடைய 2000 3000 ஸ்டாக் ஐட்டம் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மேனுவல் என்ட்ரி போட முடியாது. அது மேன் பவர் நம்மளுக்கு வேஸ்ட்டுங்க. இப்போ இந்த டிடிஎல் யூஸ் பண்ணி வித்தின் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க அந்த ஸ்டாக்கை வந்து ஜீரோ பண்ணிக்கலாங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன பிசிக்கல் ஸ்டாக் இருக்குதோ அதை வந்து ஈஸியா நீங்க அப்டேட் பண்ணி ஸ்டாக்கை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. ஸோ வாங்க நான் உங்களுக்கு இதை எப்படி நான் வந்து உங்களுக்கு ஜீரோ பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்க F1 ஹெல்ப்ல வந்துட்டு நம்மளுடைய ஆடான்ஸ்ல வந்து நான் இந்த டிடிஎல் வந்து லோட் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாக் சம்மரிக்குள்ள போய் காமிக்கிறேங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஐட்டம் வச்சிருக்கிறேங்க. இதுல வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ்ல இருக்கு ஸ்டாக்குங்க. இப்போ இது எல்லாமே எனக்கு ஜீரோ பண்ணணும். இங்க ஸ்டாக்கே எனக்கு வேண்டாம். நான் ஃபுல்லா அதை நில் பண்ணிட்டு நான் வந்து பிசிக்கலா நான் வந்து வச்சுக்கிறேன். பிசிக்கல் ஸ்டாக் எவ்வளவு இருக்கோ அதை நான் பார்த்து கரெக்டா வந்து நான் குவான்டிட்டி பார்த்து நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். அது எப்படி நம்ம இதில் வந்து நில் பண்றது அப்படின்னா, நீங்க பிசிக்கல் ஸ்டாக் வச்சீங்கன்னா எல்லா ஐட்டமும் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க என்ட்ரி போட முடியாதுங்க. அப்போ வித்தின் செகண்ட்ல எப்படி நம்ம உங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். அப்போ வந்து நான் என்ன பண்றேன், நம்ம டூலை யூஸ் பண்ண போறேங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், கேட்வே ஆஃப் டேலில இருந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக் ஜெனரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, என்டர் கொடுத்து உள்ள போறேன். இதுல நம்ம குடோன் வைஸா என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாக்கை வந்து ஜீரோ பண்ணிக்கலாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெயின் லொகேஷன் அப்படிங்கிற குடோனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு என்ன காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு மெயின் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து காமிக்குதுங்க. இந்த இடத்துல வந்து என்னென்ன குவான்டிட்டி உங்களுக்கு வந்து ஐட்டம் வந்து ஸ்டாக் இருக்கோ பிளஸ்ல இருக்கோ அதை மட்டும் காமிக்குது. நீங்க இங்க நெகட்டிவ் ஸ்டாக் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கிறத உங்களுக்கு காமிக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்ல இருக்கிறத மட்டும் நான் வந்து இப்போ ஜீரோ பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எந்தெந்த ஐட்டம் வேணுமோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜீரோ பண்ணிக்கலாங்க. அந்த ஆப்ஷன் இருக்குது நம்ம கிட்ட. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்றேங்க. இந்த இடத்துல ஐட்டம் 1 ஐட்டம் 2 எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டத்தை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பண்ணிக்கலாங்க. இன்கேஸ் நீங்க வந்து எனக்கு பிசிக்கல் ஸ்டாக்கே நான் என்ட்ரி இல்ல, பட் ஆனா வந்து பிசிக்கல் ஸ்டாக்கே நான் அடுத்தது வைக்கலினாலுமே உங்களுக்கு சரி ஓப்பனிங்கே வைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஸ்டாக் நில் ஆகணும், நிறைய ஸ்டாக் இருக்குது, அத்தனையும் நான் நில் பண்ணணும், அதுக்கும் நம்மளுக்கு சிரமமா இருக்கிறதுனால இந்த டூல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தானுங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பீரியட் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பீரியடும் நான் செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாங்க. இந்த இடத்துல பீரியட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், 2 ஸ்டாக் ஐட்டத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோ ஸ்டாக் ஜெனரல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணா போதுங்க. பண்ணியாச்சு. என்ன ஆயிடுச்சு பாருங்க, சக்சஸ் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி மேட் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்டாக் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். பேக் எண்ட்ல நம்மளுடைய ஸ்டாக் ஜேர்னல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தேதி லாஸ்டா நீங்க வச்சிருக்கீங்களோ என்ட்ரி வச்சிருக்கீங்களோ அந்த தேதியிலேயே வந்து ஸ்டாக் ஜேர்னல் உங்களுக்கு போஸ்ட் ஆயிருங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, உங்களுக்கு பிளஸ்ல இருந்தது இந்த ஸ்டாக் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு பிசிக்கல் ஸ்டாக் இல்ல ஆனா பிளஸ்ல இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணிக்கும் டேலியில உங்களுக்கு சோர்ஸ் கன்சப்ஷன்ல போயிட்டு இந்த என்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்டாக் சம்மரிக்குள்ள போய் நம்ம பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. திரும்பவும் கேட்வே ஆஃப் டேலி ஸ்டாக் சம்மரிக்குள்ள போறேன். உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஸ்டாக் வந்து நில் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் F12ல போயிட்டு ஷோ ஸ்டாக் ஐட்டம் வித் ஜீரோ குவான்டிட்டி ஆர் பேலன்ஸ் கொடுத்து எஸ் கொடுத்து கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க ஸ்டாக் எதுவுமே இல்ல, ஸோ நில் ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு அன்வான்டா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட
க்ளோசிங் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெகட்டிவ் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் இருக்கிற ஸ்டாக்கை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுனாலும் இதையும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாங்க. திரும்பவும் நான் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிற நம்ம டூல்குள்ள போயிட்டு குடோனை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போதுங்க. இப்போ இந்த இடத்துல நில் இருக்கு, எதுவுமே இல்ல, நில்லா இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு குவான்டிட்டி பிளஸ்ல வந்து எதுவுமே இல்ல, மைனஸ்ல தான் இருக்கு. அப்போ நீங்க இங்க நெகட்டிவ் ஸ்டாக் கொடுத்தீங்கன்னா மைனஸ் இருக்க குவான்டிட்டிஸ் எல்லாமே, ஸோ ஸ்டாக் ஐட்டம் எல்லாமே வந்துடும். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இந்த இடத்துல இந்த ரெண்டா மட்டும் செலக்ட் பண்றேன். செகண்ட் ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட மைனஸ்ல இருக்குது, 30 குவான்டிட்டி மைனஸ்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் மிஷின் 1 3 அப்படிங்கிறத மட்டும் நான் ட்ரில்லிங் மிஷின் 3ங்கிறத மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேங்க. இப்போ என்னாச்சு, போஸ்ட் ஆயிருச்சு. இந்த இடத்துல என்டர் கொடுத்து பார்க்கும்போது பாருங்க, உங்களுக்கு ஸ்டாக் என்ன இருக்கோ, ஸோ உங்களுக்கு மைனஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ட்ரி போட்டு ஸோ உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ எந்தெந்த லொகேஷன் அப்படிங்கிறதும் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ட்ராக் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா போஸ்ட் ஆயிருச்சு. திருப்பியும் நான் வெளியே வர்றேன். வெளியே வந்துட்டு இப்போ நான் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டாக்ல ஒரு ஐட்டம் தான் காமிக்குங்க. ஏன்னா மீதி இருக்கிற 2 ஐட்டத்தையும் நமக்கு டூல் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிருச்சு. திருப்பி நான் இங்கே கேட்வே ஆஃப் டேலி ஸ்டாக் சம்மரிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், செலக்ட் பண்ணாமல் இருந்த இந்த ஒரு ஸ்டாக் ஐட்டம் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளஸ்ல இருந்த ஸ்டாக்கையும் அது மைனஸ் பண்ணிருச்சு. மைனஸ்ல இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அது என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸை வந்து க்ளோசிங் குவான்டிட்டியை வந்து நில் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டாக்கையும் வந்து எவ்வளவு ஸ்டாக் உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்லைங்க, அத்தனை ஸ்டாக்கையும் நம்மளுடைய டூல் மூலமா வித்தின் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி உங்களுடைய மேனுவல் ஒர்க் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துடலாங்க. இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம விவி இன்ஃபோடெக் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேலியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அத்தனை வீடியோவும் பாருங்க, இன்னும் டேலி ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த டூல் வேணும்னா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.